தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னா என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க ஒரு ஸ்கீமுக்குள்ள தான் அதை பண்ண முடியும். அவன் கைதட்டுறதுக்காக கூட்டம் கைதட்டுவதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. சரி, ஆனா பரப்புரையில இப்போ அதிமுக ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு திமுக விமர்சிக்கிறதும், அதே மாதிரி திமுக தேய்ந்து கொண்டே இருக்கு அப்படின்ற விமர்சனம் அப்படியான பரப்புரைகளாக மேற்கொள்ளலாம் தானே? அதாவது தேர்தலில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்றது நடந்த நிகழ்வு. அதுல ஒரு உண்மை இருக்கு. ஒரு கட்சி தேய்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னா மெம்பர்ஷிப்பை காட்டியோ அல்லது தேர்தல் சட்டமன்றங்கள்லையும் நாடாளுமன்றத்திலையும் அந்த கட்சியினுடைய பிரசன்ஸை காட்டியோ தேய்ந்து வருகிறதுன்னு சொன்னாங்கனாலும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு கருத்தாக அவங்க என்ன அளவுகள் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். கருத்தாக திமுக தேய்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கருத்தளவில் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தனி நபர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி, தனி நபர்களுடைய பொது வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களை பற்றி, பொது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ரைட்டு. முதலமைச்சர் பதவி பெறுவது, அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது, அது போன்ற விஷயங்கள்லேருந்து ஒருவர் தன்னுடைய கருத்தை பேசுகிறார், நடந்த நிகழ்வை பேசுகிறார்ங்கிறது நடந்த நிகழ்வை பற்றி பேசுவது. யாருக்குமே தெரியாத, உண்மையில நடந்ததா நடக்கலையாங்கிறதே உறுதியாக தெரியாத, இந்த எங்க இருந்தோ கிளம்பி ரயில்ல வந்தவங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது, அப்படி ஒரு பயணம் நடந்ததா, அந்த பயணத்துல அவர் வந்தாரா எதுவுமே தெரியாம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுவது, அல்லது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முன்னால எங்க அப்பா தாத்தா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதையே நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொல்றது, இது எல்லாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பேச மாட்டேன், பேசக்கூடாது. ஆதாரம் இருந்ததுன்னா பேசுங்க. ஆதாரம்ங்கிறதும் கடைசியில் யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச புத்தகத்தை காட்டினீங்கன்னா அது உண்மையாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரி, ஓகே.